உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. கடந்த சிறுமியின் மரணத்தில் நிறைய திருப்பங்கள் பூகங்கமாக எழும்பிக் கொண்டே வருகிறது. பெரிய அரசு அதிகாரிகள் வந்து களத்தில் இறங்கி விசாரிக்க தொடங்கியிருக்கிறார்கள். சிறுமியின் வழக்கில் நீதி கிடைக்க வேண்டும். அனைத்து அரசு அதிகாரிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இந்த சிறுமியின் மரணத்தில் கண்டிப்பாக நீதி வழங்க வேண்டும். அதுக்கு நீதிக்கு ஒத்துழைக்க வேண்டும். ஒவ்வொரு நேரங்களில் ஒவ்வொரு விஷயங்களை வெளியிட இருக்கிறீர்கள். மக்களை குழப்பத்தில் ஆளாக்குகிறீர்கள். யாரையாவது காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்களா என்ற சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. இத்தனைக்கும் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தனை இந்த சிறுமியின் மரணம் போனது திரும்ப கிடைக்காது. இருந்தாலும் சிறுமியின் மரணத்துக்கு நீதி எங்களுக்கு வழங்க வேண்டும். அதிகாரிகளை நீங்கள் டான்சர் செய்து அனுப்புகிறீர்கள். அரசு செய்யும் தவறுகளை சுட்டி காட்டுகிறோம். இதற்காக கண்டிக்கப்படுகிறோம். மீண்டும் இது போன்ற அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கும் சில சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இத்தனைக்கும் நாங்கள் குழந்தையின் மரணத்தில் இருந்து மக்கள் இன்னும் பீதியில் எழவில்லை. இப்படி இருக்கும்போது மக்களுக்கு ஏன் இப்படி ஒரு சந்தேகங்களை உருவாக்குகிறார்கள்? யாரை காப்பாற்றுவதற்காக இந்த முயற்சிகள் செய்கிறார்கள்? எப்படி இருந்தாலும் அரசுக்கு ஒரு வேண்டுகோள், இந்த சிறுமிக்கு நீதி நிலைநாட்ட வேண்டும். அதற்காக எவ்வளவு வேணாலும் நாங்கள் செயல்படுவோம். எங்கள் குரல்களை எழுப்புவோம். இது உறுதி கூறுகிறோம். இன்னொரு சிறுமி இழக்க இனி இந்த தமிழ்நாடு தயாராக இல்லை. 2 கேள்வி. ஆதாரத்தோடு நடக்கும் வன்கொடுமை சட்டம் இப்போ என்ன செய்கிறது? சிறுமியின் வழக்கில் அரசியல் தாமதம் செய்கிறது. இப்பேற்பட்ட கேள்விகளுக்கு அரசு பதில் சொல்லி ஆக வேண்டும். இதுபோன்ற சிறுமியின் மரணம் மீண்டும் மற்றொரு சிறுமியை நாம் பலியாக்கக்கூடாது என்பதற்காக பல பலியாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பலியாடுகளை நாம் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும். சிறுமியின் மரணம் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானால் நாங்கள் செல்வோம். அரசு அத்தனையும் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. தயவு செய்து சிறுமிக்காக, நீதிக்காக ஒரு அறிக்கையை வெளியிடுங்கள். வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா.